கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சந்தோஷமாயிருக்கிறீர்களா? உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளியாக இருக்கிறது அல்லவா? அந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் பிரகாசிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார், அல்லது பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இருளிலே, அந்தகாரத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ஏன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட, நானும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கையை போல இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? உங்களை அவர் பிரகாசிக்க செய்ய அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என் இயேசு கிறிஸ்து. இப்படியாக இருளிலே இருந்த ஜனங்கள் பிரகாசத்தை பெற்றுக்கொண்டார்கள். வேத புத்தகத்திலே பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரணங்களின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். ஆம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி. எங்கு பார்த்தாலும் இருளா இருக்கிறது, எதையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருள். இருள் பார்க்கும்போது வெளிச்சத்தை ஏதோ ஒரு மூலையிலோ அல்லது ஏதோ ஒரு தூரத்திலே தான் காண முடியும். இருளுக்குள்ளாக இருக்கிறவர்கள் தங்களுக்கு முன்பாக என்ன நடக்கிறது என்று சொல்லி கூட தெரியாதது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்றால், நாம் இருக்கிற வீட்டிலே அல்லது நாம் வசிக்கிற இடத்திலே சிறிதளவு அல்லது ஒரு சில நேரங்களிலே மின்சாரம் தடைப்பட்டு இருக்கும்போது, இருளா இருக்கும்போது எங்கு செல்வது, எப்படி செல்வது என்று சொல்லி, அல்லது என்ன செய்வது, எது எந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லி எதையுமே தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம் அல்லவா? அதே போலதான் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருப்பார்கள். இருள் என்பது என்ன? கடன் என்ற பிரச்சனையிலே மீள முடியாதபடி, அல்லது எப்படி இந்த கடன் என்ற இந்த காரியத்திலிருந்து, பொருளாதார குறைவிலிருந்து நான் மீண்டு வர முடியவில்லையே என்று சொல்லி இருப்பவர்கள் இருளான வாழ்க்கையிலே தான், கடன் என்ற இருளிலே இருக்கிறார்கள். அல்லது வியாதியோடு இருப்பவர்கள் கூட பார்க்கும்போது பல மாதங்களாக அல்லது பல வருடங்களாக இந்த வியாதியிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க முடியவில்லை என்றால் பலவீனம் என்ற இருளிலே இருக்கிறார்கள் அல்லவா? அப்படியாக நீங்கள் கூட, நானும் ஏதோ ஒரு இருளிலே கட்டப்பட்டவளாக அல்லது கட்டப்பட்டவனாக நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? என்றைக்கு இந்த இருளான வாழ்க்கையிலிருந்து ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்க முடியும், ஒரு ஒளியை நான் பார்க்க முடியும், எப்படி நான் பிரகாசிப்பது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? இப்பொழுதும் இந்த வேத வசனத்தை நீங்கள் கவனித்தீர்கள் அல்லவா? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். பெரிய வெளிச்சம் அவர்களுக்கு காணப்பட்டது. இருள் நிறைந்த வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்களாம். எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அல்லவா? எப்பொழுது வெளிச்சம் வரும், எப்பொழுது விடியல் வரும், எப்பொழுது பிரகாசம் இருக்கும் என்று சொல்லி அதற்காக காத்து கொண்டிருந்த இந்த ஜனங்களுக்கு ஒரு நாள் வந்தது, ஒரு காலம் வந்தது, பிரகாசமான ஒரு காலம் வந்தது. ஆம், அப்படியாக தான் பிரகாசமான அந்த காலத்தை இருளில் வசிக்கிற ஜனங்கள் கண்டார்கள் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவர் கூறியிருக்கிறார். யார் அவர்கள் கண்டார்கள், எப்படி அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி இன்றைய நாளிலே சற்று நாம் தியானித்து அதன் வழியாய் நீங்களும் செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையையும் என் இயேசு கிறிஸ்து பிரகாசம் உள்ளதாக அவர் செய்ய வல்லமை உள்ள
உள்ளவராய் இருக்கிறார். வேத புத்தகத்திலே லூக்கா என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 8, 9, 10 வேத வசனங்களை நாம் பார்க்கலாமா? அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆம், இப்பொழுதும் நாம் வாசித்த இந்த பகுதியிலே யூதேயா என்ற ஒரு தேசத்திலே, அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி, அதாவது ராத்திரி நேரத்திலே தங்கள் மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்படியாக காத்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்திலே திடீர் என்று ஒரு பிரகாசம், அதாவது கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் அந்த இடத்திலே வந்தது. அந்த பிரகாசத்தினுடைய விளைவு பார்க்கும்போது சந்தோஷம் அவர்களுக்கு, நற்செய்தி காத்து கொண்டிருந்தது. ஆம், எனக்கன்பான தேவஜனமே, இந்த மேய்ப்பர்களுக்கு கிடைத்த இந்த பிரகாசமுள்ள வாழ்க்கை அல்லது சந்தோஷம், நற்செய்தி உங்களுக்கும் அது வேண்டுமா? இன்றைய நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் கண்டிப்பாக அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த மேய்ப்பர்கள் அந்த யூதேயா நாட்டிலே பார்க்கும்போது வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்களாம். ஆம், அன்றைய நாட்களிலே பார்த்தோம் என்றால் மேய்ப்பர்கள் எல்லா தரப்பு இனத்தினரது மக்கள் ஜனங்கள் மத்தியிலே மிகவும் தாழ்வு நிலையிலே இருக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இவர்களுடைய தொழில், இவர்களுடைய வேலை என்ன? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டு மந்தையோ, அது வெள்ளாடுகளாக இருக்கலாம், செம்மறியாடுகளாக இருக்கலாம், தங்களுக்கு இருக்கிற மந்தைகளை அவர்கள் வயல்வெளிகளே அவர்கள் மேய்க்க கூடியவர்களாக, அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை உடையவர்களாக அந்த மேய்ப்பர்கள் இருந்தார்கள். இப்படியாக இந்த வேத வசனத்திலே வருகிற இந்த மேய்ப்பர்கள் ராத்திரியிலே தங்கி வயல்வெளியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேத வசனத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆம், பார்க்கும்போது மேய்ப்பர்கள் பகல் வேளையிலே வெள்ளாடுகளை அவர்கள் மேய்ப்பார்களாம். இந்த செம்மறி ஆடுகளை இரவு நேரத்திலே அவர்கள் மேய்ப்பார்களாம். பொதுவாக அன்றைய நாட்களிலே வயல்வெளிகள் எங்கே இருக்கும் என்றால் அந்த நாட்டிற்கு, அவர்கள் வசிக்கிற பகுதிக்கு வெளிப்புறமாக தான் வயல்வெளிகளை வைத்திருப்பார்களாம். அதாவது தங்களுடைய வீடுகளிலிருந்து சற்று வெகு தூர பயணப்பட்டு தான் அந்த வயல்வெளிகளுக்கு சென்று தங்களுக்கு இருக்கிற மந்தைகளை அவர்கள் மேய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படியாக தான் இந்த மேய்ப்பர்கள் கூட்டமும் ராத்திரியிலே செம்மறியாடுகளை வைத்து கொண்டு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அப்படியாக தனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை இரவு நேரத்திலே அந்த மேய்ப்பர்கள், அதாவது பாதுகாத்து கொண்டு மேய்த்து கொண்டிருந்தார்களாம். இரவு நேரம் தானே, சற்று தூங்கி விடலாம், இந்த ஆடுகள் எப்படியும் மேய்ந்து கொள்ளும் என்று சொல்லி இந்த மேய்ப்பர்கள் இல்லாதபடி ராத்திரி வேளையிலே ஜாக்கிரதையோடு கவனத்தோடு தனக்கு இருக்கிற மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு உரைக்கிறது அல்லவா? ஏன் மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள்? இரவு நேரமாய் இருக்கிறது. எந்த ஒரு காட்டு மிருகங்களோ, உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்றால் சிங்கமோ அல்லது புலியோ அல்லது கரடியோ ஏதோ ஒன்று தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தையாகிய இந்த ஆடுகளை தொடாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லது அந்த காட்டு மிருகங்கள் தன்னுடைய ஆடுகளை பயமுறுத்தி விடாதபடி அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லது எந்த விதத்திலும் இந்த ஆடுகள், இந்த செம்மறியாட்டு கூட்டங்கள் வேறு வழியிலே சென்று, வேறு பாதையிலே சென்று எங்காவது தாங்கள் மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாதை தவறி வேறு எங்கும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக
இந்த மேய்ப்பர்கள் மந்தையை ஜாக்கிரதையாக கவனத்தோடு விழித்திருந்து அவர்கள் காத்து கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். பகல் முழுவதும் மேய்ப்பர்களுக்கு பல வேலைகள் இருக்கிறது. ஆட்டு மந்தைகளுக்கு மற்ற தீவனங்களை கொடுக்க வேண்டும், ஆட்டு மந்தைகளை பராமரிக்க வேண்டும், இன்னும் பகல் பொழுதிலே வெள்ளாடுகளை மேய்க்க வேண்டும், தன்னுடைய குடும்ப காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். பல வேலைகள் இருக்கிறது, பலவிதமான காரியங்கள் பகல் வேளையில் இருந்தாலும் அவைகளையும் செய்து கொண்டு இரவு நேரத்திலே, இந்த ராத்திரியிலே தங்கள் மந்தையை அவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். இரவு நேரத்தில் அன்றைய நாட்களிலே வெளிச்சம் இருந்திருக்காது. எந்த வெளிச்சம் மாத்திரம் இருந்திருக்கும்? வானத்திலே இருக்கிற சந்திர நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் மாத்திரம்தான் இருந்திருக்கும். ஆனாலும் தனக்கு இருக்கிற இந்த மந்தையை ஜாக்கிரதையாய் காத்து கொண்டிருந்த இந்த மேய்ப்பர்களுக்கு தான் கர்த்தருடைய மகிமை வந்து பிரகாசித்தது. வானத்திலிருந்து வந்த தேவதூதன் வந்து ஒரு சந்தோஷமுள்ள நற்செய்தியை அறிவித்தார் அல்லவா? ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற, உங்களுடைய செவிகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கென்று சொல்லி கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறீர்களா? கவனத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையே இருள் நிறைந்ததாய் இருக்கிறது, நான் என்ன செய்வது? என் குடும்ப பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், என்னுடைய வேலை ஸ்தலம் இப்படி இருக்கிறது, என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு இருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த மேய்ப்பர்கள் தனக்கு இருக்கிற மந்தையை சரியாக கவனத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? ராத்திரி பொழுதா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ஆட்டு மந்தைகள் எப்படியும் மேய்ந்து வந்துவிடும் என்று சொல்லி இல்லாதபடி ஆட்டு மந்தைகளை ஜாக்கிரதையாக எந்தவித காட்டு மிருகங்களோ அல்லது எந்த மிருகங்களும் தொடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பாதுகாத்து கொண்டிருந்ததின் நிமித்தமாக தான் கர்த்தருடைய மகிமை தேவதூதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே பிரகாசத்தை கொடுத்தது அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படியாக தான் அன்றைக்கு அந்த மேய்ப்பர்கள், இருளில் இருந்த அந்த மேய்ப்பர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு சந்தோஷத்தையும் நற்செய்தியையும் பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் இந்த மேய்ப்பர்களை போல வாழும்போது, மேய்ப்பர்களை போல ஜாக்கிரதையாய் கவனத்தோடு உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளிலே, உங்களுக்கு இருக்கிற வேலையிலே, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவியோ கணவனையோ நீங்கள் ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்ளும் போது கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் மேலும் பிரகாசத்தை அவர் வீசுவார். உங்களுக்கு வேண்டிய சந்தோஷமுள்ள நற்செய்தியை அவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுதும் ஒப்பு கொடுத்து தலைகளை தாழ்த்தி ஜெபிப்பீர்களா? உங்களோடு கூட இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வேண்டிய பிரகாசமுள்ள வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசினீர் அல்லவா? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த மேய்ப்பர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை ஜாக்கிரதையோடு இரவு நேரமாய் இருந்தாலும் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பிரகாசத்தை கொடுத்த என் இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் இந்த ஜெப வேளையிலே எனக்கு ஒரு பிரகாசம் இருக்காதா? என் கடன் பிரச்சனை மாறாதா? என்னுடைய தொழில் விருத்தி அடையாதா? என் குடும்பம் கட்டப்படாதா? எனக்கு வேண்டிய ஒளி வெளிச்சம் நான் காண மாட்டேனா என்று சொல்லி ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு வேண்டிய பிரகாசமுள்ள வாழ்க்கையை நீங்க தாங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை அவர்களுடைய குடும்பத்தோடு ஆண்டவரே பிரகாசிக்க செய்ய கிருபை பாராட்டுங்க. இந்த ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திற்கு செவிசாய்த்து பதில் கொடுத்து விட்டீரே, மக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதாய் காணப்படுகிறது. உங்களுடைய வெளிச்சத்தின் இடத்திலே இயேசு கிறிஸ்து மகிமையாக பிரகாசத்தை வெளிப்படுத்துவார். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். இந்த நாளிலே கூட கேட்ட வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற இருளான காரியத்தை இன்றைக்கு வெளிச்சமாய் மாற்ற என் தேவன் வல்லமையுடையாக இருக்கிறார். இந்த நாளிலே கூட கர்த்தர்
உங்களுக்கு வெளிப்படுத்தின வார்த்தையின்படி இந்த பண்டிகை காலங்கள் உங்களுக்கு வெளிச்சமாக பிரகாசமுள்ள ஒரு எதிர்காலத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதனாலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் தினமும் ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். தினமும் மதியம் 2 மணி முதல் 3 மணி 20 நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தினமும் நடைபெற்று வருகிறது. ஒருவேளை இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாராக. God bless you.